Hi friends, இன்னைக்கு முழு கோதுமை வச்சு தோசை வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து டேஸ்ட் பாத்தீங்கன்னா டிஃபரண்டா இருக்கும். எப்பவுமே ஒரே மாதிரி இட்லி தோசை செய்யறதுக்கு ஒரு முறை இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் பாத்தீங்கன்னா டிஃபரண்டாவும் இருக்கும். அதுக்கு இந்த கப்ல 1.5 கப் அளவுக்கு வந்து முழு கோதுமை வந்து எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு தண்ணியில அலசிட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றணும். இது பார்த்தீங்கன்னா ஊற வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை. ஊற வச்சு அரைச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி வந்து ஜவ்வு மாதிரி இருக்கும். அதனால் தண்ணியில் நல்லா வந்து கழுவிட்டு இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட 1/4 கப் அளவுக்கு வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். 4-5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை, சீரகம், கொஞ்சமாக புளி வச்சுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து கொரன்னு அரைச்சி எடுத்தா போதும். நம்ம இட்லிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாவு அரைப்போம்ல, அந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்தீங்கன்னா போதும். இப்போ தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவு பார்த்தீங்கன்னா புளிக்கணும் அப்படின்னு எதுவும் இல்லை. இது கூட வந்து நம்ம புளி சேர்த்திருக்கோம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து வச்சிடலாம். இப்போ வந்து தோசைக்கல் வச்சுட்டு கல் சூடானதும் நம்ம வந்து தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த தோசைக்கு தொட்டுக்கறக்கு தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இந்த தோசை பார்த்தீங்கன்னா சைடிஷ் இல்லாமே வந்து நம்ம சாப்பிடலாம். இது கூட வந்து புளி, வரமிளகாய் எல்லாம் சேர்த்திருக்கோம். நல்லா புளிப்பா காரமா இருக்கும். சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். இது கூட இஞ்சி, பூண்டு, சீரகம் எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால நல்ல மணமாவே இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து இந்த தோசை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டின்னருக்கு வந்து எடுத்துக்கலாம். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.